சாதி மறுப்பு திருமணங்கள் செய்தவர்கள் கொல்லப்படும் சம்பவங்கள் குறித்து விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் இதற்கான காரணங்கள் குறித்தும் பின்னணி குறித்தும் பேசுகிறார் சமூக செயற்பாட்டாளர் கதிர். அவருடன் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தில் ஆணவ கொலைகள் நடைபெறுவதற்கான காரணங்கள்ன அதை தடுப்பதற்கு எது மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து பேசுவதற்காக எவிடன்ஸ் அமைப்பின் செயல் இயக்குனர் திரு கதிர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கேட்கலாம். இந்த தமிழகத்தில் ஆணவ கொலைகள் நடைபெறுவதற்கான பின்னணி காரணங்கள் என்னவா இருக்கிறது? சாதியம், ஆணாதிக்கம், வர்க்கம் போன்ற காரணங்கள் தான் அடிப்படை காரணம். குறிப்பாக சாதியம். ஒரு சாதி வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னாக்கா, தான் சாதியில ஒரு பொண்ணை பெத்துட்டாக்க அதை தான் சாதிக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு வன்மம் தான். அது ஒரு தலித் இளைஞனை வந்து அந்த பொண்ணு காதலிச்சாலோ இல்லை திருமணம் பண்ணிக்கிட்டாலோ அவனுக்கு வந்து கொல்ற அளவுக்கு மனசு வந்துடுது. அது வந்து பெற்றோர்கள் மட்டுமல்ல, குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், சாதி சங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை கொல்றாங்க. ஆசையா வளர்த்துருப்பாங்க, பாசத்தோடு வளர்த்துருப்பாங்க. ஆனா இன்னொரு ஜாதிக்காரன் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனசு அவங்களுக்கு வர்றது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய உடலை சாதியினுடைய தூய்மை நிறுவனமாக பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்ப இந்த அவன் ப்ரூஃப் பண்ண பார்க்கறான். நான் வந்து என் ஜாதியினுடைய தூய்மை எப்படி காக்கிறேன் அப்படின்னாக்க, நான் வளர்த்த பொண்ணை, என் சாதியில் பிறந்த பொண்ணை இன்னொரு சாதிக்காரனை கொடுத்துட்டாக்க என் சாதி தூய்மையை நான் காப்பாத்திடுறேன். சாதி அடிப்படை காரணம். ஒரு பெண்ணை எப்படி விரும்பலாம்? இந்த பெண் என்ற ஆணுடைய சொத்து என்கிற ஒரு மனோபாவம். அடுத்தது வந்து இது கழுத்தம் கொடுக்கிறதுக்கு இது போன்ற சக்திகள் அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த இது போன்ற ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கணும். காரணம் மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவை. ஹானர் கில்லிங் வந்து ஒரு சாதியமும் ஜெண்டரும் இதுல கலந்திருக்கு, பெண்ணடிமைத்தனமும் இதுல கலந்திருக்கு. ஒரு பெண் வந்து தனக்கு பிடித்த ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வதற்கு முழு சுதந்திரம் இந்த நாட்டில் உண்டு. 18 வயசு ஆயிடுச்சுனாக்க அந்த பெண்ணு வந்து தனக்கு பிடிச்சவரை வந்து தேர்ந்தெடுத்து அவரோட வாழலாம். அதே மாதிரி பையனுக்கு 21 வயசு ஆச்சுன்னா வாழலாம். இதுக்கு சாதியோ மதமோ பொருளாதாரமோ தடையா இருக்கக்கூடாது. அது அவர்கள் இருவரும் சம்பந்தப்பட்டது. ஆக இதில் குறுக்கீடு செய்வதற்கு எந்த சாதி சங்கக்கும் யாருக்கும் நம்ம பொறுப்பு கிடையாது. அதே நேரத்தில் சொல்லலாம் எது மாதிரியான பையனை தேர்ந்தெடுக்கணும், எது மாதிரியான பொண்ணை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்க முடியுமே தவிர முடிவெடுக்கிற அதிகாரம் நம்ம யாருக்குமே கிடையாது. இது நல்ல அடிப்படையா இந்த அவேர்னஸை கொண்டு வரணும். இது போன்ற கொலைகளை செய்வர்களை வந்து கடுமையாக தண்டிக்கணும். அவங்களுக்கு 1 வருஷம் பெயில் கொடுக்க கூடாது, குண்டாஸ்ல உள்ள பிடிச்சு போடணும். இதுக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த ஊர் நாட்டாமைகள், ஊர் பஞ்சாயத்தார், சாதி சங்கங்கள், சாதி சங்க தலைவன் எல்லாரும் உள்ள பிடிச்சு போடுற ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டுமே இல்ல, விழிப்புணர்வு தேவை. இது ஒரு காட்டுமிராண்டித்தனமானது. ஒரு பொண்ணை வந்து விரும்பிட்டான்றதுக்காக கொலை பண்ணுவது ஒரு காட்டுமிராண்டித்தனமானது என்கிற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போகணும். தமிழக அரசு இதுவரை ஒத்துக்கல. சுப்ரீம் கோர்ட்ல 22 மாநிலங்கள் தங்கள் மாநிலத்தில் ஆணவ கொலை நடக்கின்றன என்று ஒப்புக்கொண்டுள்ளன, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசு இதுவரை தங்களுடைய மாநிலத்தில் கௌரவ கொலைகள் நடக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். 2014 ஜூலையிலிருந்து இதுவரை 90 ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 225 மேற்பட்ட சாதி ரீதியான ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறது. இதனுடைய வலியை வேதனை புரிந்து கொண்டு அரசு சட்டங்களை ஏற்ற வேண்டும், அதை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். கணவன்மார்களை இறந்து போன பெண்களுக்கான மறுவாழ்வு திட்டங்களையும் இதில் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் துணிச்சலுடன் விட்னஸ் புரொடெக்ஷன் ப்ரோக்ராம் என்று சொன்னால் வழக்கை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னாக்க, அவங்களுக்கு இது போன்ற மறுவாழ்வு கிடைக்கிற போது வழக்கை எதிர்கொள்வாங்க, நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இதில் உண்டு.